இஸ்ரவேல் கோத்திரங்கள். அதிகாரம் 48. கோத்திரங்களின் நாமங்களாவன: வடமுனை துவக்கி ஆமோத்துக்குப் போகிற எத்லோன் வழியின் ஓரத்துக்கும் ஆத்சார் ஏனானுக்கும் ஆமாத் அருகே வடக்கே இருக்கிற தமஸ்குவின் எல்லைக்கும் உள்ளாக கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கும், தானின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஆசேருக்கு ஒரு பங்கும், ஆசேரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கும், நப்தலியின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் மனாசேக்கு ஒரு பங்கும், மனாசேயின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் எப்ராயீமுக்கு ஒரு பங்கும், எப்ராயீமின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ரூபனுக்கு ஒரு பங்கும், ரூபனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் யூதாவுக்கு ஒரு பங்கும் உண்டாவதாக. யூதாவின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு இருக்கும். அது 25,000 கோல் அகலமும் கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இருக்கிற பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் சரியான நீளமுமாம். பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக. இதிலே கர்த்தருக்கு நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமுமாய் இருப்பதாக. வடக்கே 25,000 கோல் நீளமும் மேற்கே 10,000 கோல் அகலமும் கிழக்கே 10,000 கோல் அகலமும் தெற்கே 25,000 கோல் நீளமுமாகிய இந்த பரிசுத்த அற்பித நிலமானது ஆசாரியருடையதாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக. இஸ்ரவேல் புத்திரர் வழிதப்பி போகையில் லேவியர் வழிதப்பி போனது போல வழிதப்பி போகாமல் என் காவலை காத்துக்கொண்ட சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாகும். அப்படியே தேசத்தில் அற்பிதமாக்கப்படுகிறதிலே மகா பரிசுத்தமான பங்கு அவர்களுக்கு லேவியருடைய எல்லை அருகே இருப்பதாக. ஆசாரியன் எல்லைக்கு எதிராக லேவியர் அடையும் பங்கு 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமுமாய் இருக்க வேண்டும். நீளம் 25,000 கோலும் அகலம் 10,000 கோலுமாய் இருப்பதாக. அவர்கள் அதில் ஒன்றையும் விற்கவும் தேசத்தின் முதல் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 25,000 கோலுக்கு எதிராக அகலத்தில் மீதியாயிருக்கும் 5,000 கோலோ வென்றால் பரிசுத்தமாயிராமல் குடியேறும் நகரத்துக்கும் வெளிநிலங்களுக்கும் விட வேண்டும். நகரம் அதன் நடுவில் இருப்பதாக. அதன் அளவுகளாவன: வடபுறம் 4,500 கோலும் தென்புறம் 4,500 கோலும் கீழ்ப்புறம் 4,500 கோலும் மேற்புறம் 4,500 கோலுமாம். நகரத்தின் வெளிநிலங்கள் வடக்கே 250 கோலும் தெற்கே 250 கோலும் கிழக்கே 250 கோலும் மேற்கே 250 கோலுமா இருப்பதாக. பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக நீளத்தில் மீதியானது கிழக்கே 10,000 கோலும் மேற்கே 10,000 கோலுமாம். அது பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராயிருக்கும். அதன் வருமானம் நகரத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலுமிருந்து குறிக்கப்பட்ட சிலர் நகரத்திற்காக பணிவிடை செய்வார்கள். அற்பித நிலம் அனைத்தும் 25,000 கோல் நீளமும் 25,000 கோல் அகலமுமாய் இருக்க கடவது. பட்டணத்தின் காணி உட்பட இந்த பரிசுத்த அற்பித நிலம் சதுரமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த அற்பித நிலத்துக்கும் நகரத்தின் காணிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அற்பித நிலத்தினுடைய 25,000 கோலின் முன்பாக கிழக்கு எல்லை மட்டுக்கும் மேற்கில் 25,000 கோலின் முன்பாக மேற்கு எல்லை மட்டுக்கும் மீதியாயிருப்பது அதிபதியினுடையது. பங்குகளுக்கு எதிரான அது அதிபதியினுடையதாய் இருப்பதாக. அதற்கு நடுவாக
பரிசுத்த அற்பித நிலமும் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும். அதிபதியினுடையதற்கு நடுவே இருக்கும் லேவியரின் காணி துவக்கியும் நகரத்தின் காணி துவக்கியும் யூதாவின் எல்லைக்கும் பென்யமீனின் எல்லைக்கும் நடுவே இருக்கிறது அதிபதியினுடையது. மற்ற கோத்திரங்களுக்கு உண்டாகும் பங்குகளாவன: கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் பென்யமீனுக்கு ஒரு பங்கும், பென்யமீன் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் சிமியோனுக்கு ஒரு பங்கும், சிமியோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இசக்காருக்கு ஒரு பங்கும், இசக்காரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் செபுலோனுக்கு ஒரு பங்கும், செபுலோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் காத்துக்கு ஒரு பங்கும் உண்டாயிருப்பதாக. காத்தின் எல்லை அருகே தென் மூலையாகிய தெற்கு எல்லை தாமார் துவக்கி காதேசிலுள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் போகும். சுதந்தரிக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசம். இவைகளே அவர்களின் பங்குகள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கானான் தேசம் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கு பாகம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. பூர்வ காலத்தில் யோசுவா கானான் தேசத்தை இஸ்ரவேலின் கோத்திரத்தாருக்கு பங்கு வீதமாக பிரித்து கொடுத்தார். அப்போது பிரிக்கப்பட்டதற்கும் இங்கு பிரிக்கப்படுவதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளது. கானான் தேசம் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கு இங்கு பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இதற்கு சரித்திர பிரகாரமான அல்லது பூகோள ரீதியான வியாக்கியானம் சொல்லுவதற்கு பதிலாக ஆவிக்குரிய வியாக்கியானம் சொல்ல வேண்டும். இதன் மறைபொருள் இன்னும் நமக்கு மறைவான ரகசியமாகவே இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய புதிய பிரமாணத்தின்படி கானான் தேசத்தை இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கு பங்கு வீதமாக பிரித்து கொடுக்கிறார். யோசுவாவின் காலத்தில் கானான் தேசம் முதலாக பங்கு வீதமாக பிரிக்கப்பட்ட போது தான் கோத்திரத்தாருக்கு கடைசி பங்கு வீதம் கிடைத்தது. 7ஆம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. இப்பொழுதோ தான் கோத்திரத்தாரின் பங்கு வீதம் முதலாவதாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. வடமுனை துவக்கி ஆமாத்துக்கு போகிற எத்லோன் வழியின் ஓரத்துக்கும் ஆத்சார் ஏனானுக்கும் ஆமாத் அருகே வடக்கே இருக்கிற தமஸ்குவின் எல்லைக்கும் உள்ளாக கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவும் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய சுதந்திரத்தை பங்கு பிரித்து கொடுப்பதற்கு ஒரே முறைமையை கையாளவில்லை. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக புதிய முறைமையில் தம்முடைய சுதந்திரத்தை பங்கு பிரித்து கொடுக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் ஒரு காலத்தில் சமஸ்த இஸ்ரவேல் தேசமாய் இருந்தார்கள். அதன் பின்பு அவர்கள் வடக்கு இஸ்ரவேல் தேசம் என்றும் தெற்கு யூதா தேசம் என்றும் 2 தேசங்களாக பிரிந்தார்கள். இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் வடக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கும் மீதமுள்ள 2 கோத்திரத்தார் தெற்கு யூதா தேசத்திற்கும் பிரிந்து போனார்கள். அசீரியாவின் ராஜா வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 10 கோத்திரத்தாரையும் தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். அதன் பின்பு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தெற்கு யூதா தேசத்தில் உள்ள 2 கோத்திரங்களை தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். கர்த்தர் கானான் தேசத்தை இப்பொழுது சுதந்திர வீதமாக பிரித்து கொடுக்கும்போது அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு போன இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கும் பங்கு வீதத்தை கொடுக்கிறார். இந்த தரிசன தேசத்தில் 12 கோத்திரத்தாருக்கும் பங்கு இருக்கிறது. தானின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஆசேருக்கு ஒரு பங்கும், ஆசேரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கும், நப்தலியின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் மனாசேக்கு ஒரு பங்கும், மனாசேயின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் எப்ராயீமுக்கு ஒரு பங்கும், எப்ராயீமின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ரூபனுக்கு ஒரு பங்கும், ரூபனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் யூதாவுக்கு ஒரு பங்கும் உண்டாயிருக்கும்.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் சுவிசேஷ சபை ஸ்தாபிக்கப்படும். அது பறந்து விரிந்திருக்கும். எல்லா தேசங்களிலும் சுவிசேஷ சபைகள் ஸ்தாபிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கையின் பிரகாரம் எல்லா விசுவாசிகளுக்கும் அவருடைய சபையில் இடமுண்டு. விசுவாசிகள் எல்லோரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். பூர்வ காலத்தில் புறஜாதியார் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோருமே அவருடைய காணியாட்சிக்கும் அவருடைய உடன்படிக்கைக்கும் உட்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் எல்லா விசுவாசிகளுக்கும் பங்கு உண்டு. தேவனுடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமே இஸ்ரவேலின் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் பங்கு வீதம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. கர்த்தரே ஒவ்வொரு கோத்திரத்தின் பங்குக்கும் எல்லைகளை நியமிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் தமக்கு பிரியமான பங்கை நமக்கு கொடுப்பார். நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தின் பங்கை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் தமக்கு சித்தமான ஊழியத்தை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு என்ன தாளந்துகளை கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் நாம் உண்மையாய் பயன்படுத்த வேண்டும். கர்த்தரே நம்முடைய சுதந்திர வீதத்தை தெரிந்தெடுக்கிறார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். சங்கீதம் 47:4. இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் அருகருகே குடியிருக்கிறார்கள். அவர்களுடைய குடியிருப்புகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஒரு சுதந்திர வீதத்தின் எல்லை அடுத்த சுதந்திர வீதத்தின் பங்கில் இருக்கிறது. சுதந்திர வீதங்களுக்கு நடுவே இடைவெளி இல்லை. சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் இசைவாய் இருக்க வேண்டும். விசுவாசிகள் மத்தியிலே ஒற்றுமையும் ஐக்கியமும் காணப்பட வேண்டும். சபைகளுக்குள்ளே ஒற்றுமை இருக்க வேண்டும். எல்லா விசுவாசிகளுமே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உரியவர்கள். கர்த்தரே நம் எல்லோரையும் ஆளுகை செய்கிறவர். நாம் ஒரே சரீரத்தின் வெவ்வேறு அவயவங்களைப் போல இருக்கிறோம். விசுவாசிகள் அனைவராக இருந்தாலும் அவர்கள் பரிசுத்தமான அன்பிலும் அந்நியோன்ய ஐக்கியத்திலும் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும். யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு பங்கு வீதம் பிரிக்கப்பட்ட போது ரூபனின் பங்கு யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் இருந்தது. ஆனால் இப்போதோ ரூபனின் பங்கு யூதாவின் பங்குக்கு அருகாமையில் உள்ளது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகாமையில் ரூபனின் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதாவின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் அற்புதமாக்க வேண்டிய பங்கு இருக்கும். அது 25,000 கோல் அகலமும் கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இருக்கிற பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் சரியான நீளமுமாம். பரிசுத்த ஸ்தலம் அது நடுவில் இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் கானான் தேசத்தின் நடுவில் இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு வடக்கே இஸ்ரவேலின் 7 கோத்திரத்தார் இருக்கிறார்கள். லேவியரும் பிரபுக்களும் நகரத்தின் பங்கும் இஸ்ரவேலின் மீதமுள்ள 5 கோத்திரத்தாரின் பங்கு வீதமும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு தெற்கே உள்ளது. இவ்வாறாக பரிசுத்த ஸ்தலம் இஸ்ரவேல் தேசத்திற்கு நடுவிலே இருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமும் உள்ள நிலத்தை அற்புதமாக படைக்கிறார்கள். இந்த நிலம் கானான் தேசத்திற்கு நடுவில் இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். வடக்கே 25,000 கோல் நீளமும் மேற்கே 10,000 கோல் அகலமும் கிழக்கே 10,000 கோல் அகலமும் தெற்கே 25,000 கோல் நீளமுமாகிய இந்த பரிசுத்த அற்புத நிலமானது ஆசாரியருடையதாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருக்கிறது. ஆசாரியருக்கு அற்புதமாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும் நிலம் சாதோக்கின் புத்திரருக்குரியது. இஸ்ரவேல் புத்திரர் வழிதப்பி போகையில் சாதோக்கின் புத்திரர் வழிதப்பி போகவில்லை. மற்ற லேவியர் வழிதப்பி போனது போல சாதோக்கின் புத்திரர் வழிதப்பி போகாமல் கர்த்தருடைய காவலை காத்து கொண்டார்கள். ஆகையினால் ஆசாரியருக்கு அற்புதமாக பிரித்து கொடுக்கப்பட்ட பரிசுத்த பங்கு சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு உரியது. தேசத்தில் அற்புதமாக்கப்படுகிறதிலே மகா பரிசுத்தமான பங்கு அவர்களுக்கு லேவியருடைய எல்லை அருகே இருக்க வேண்டும். ஆசாரியரின் எல்லைக்கு எதிராக லேவியர் அடையும் பங்கு 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமுமாய் இருக்க வேண்டும். நீளம் 25,000 கோலும்
அகலம் 10,000 கோலுமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அற்புதமாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிற நிலம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகாமையில் உள்ளது. ஆசாரியரும் லேவியரும் அந்த நிலத்தில் ஒன்றையும் விற்கக்கூடாது. தங்கள் விளைச்சல் நிலத்தின் முதல் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதை மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. கானான் தேசத்தில் நகரத்திற்கும் வெளிநிலங்களுக்கும் பங்கு வீதம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. 25,000 கோலுக்கு எதிராக அகலத்தில் மிகுதியாயிருக்கும் 5,000 கோலோ வென்றால் பரிசுத்தமாயிராமல் குடியேறும் நகரத்துக்கும் வெளிநிலங்களுக்கும் விட வேண்டும். நகரம் அதன் நடுவில் இருக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தோடு ஒப்பிடும்போது நகரத்தின் நிலம் வெளிநிலமாகவே இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தின் நிலத்தை போல நகரத்தின் நிலம் பரிசுத்தமானது அல்ல. நகரம் சதுரமாயிருக்கும். நகரத்திற்கு வெளியே இருக்கும் வெளிநிலங்களின் அளவுகளும் ஒன்றுபோல் இருக்கும். அதன் அளவுகளாவன: வடபுறம் 4,500 கோலும், தென்புறம் 4,500 கோலும், கீழ்ப்புறம் 4,500 கோலும், மேற்புறம் 4,500 கோலுமாம். நகரத்தின் வெளிநிலங்கள் வடக்கே 250 கோலும், தெற்கே 250 கோலும், கிழக்கே 250 கோலும், மேற்கே 250 கோலுமாம். கர்த்தர் இங்கு சொல்லுகிற அளவின் பிரகாரம் இதுவரையிலும் எந்த நகரமும் கட்டப்படவில்லை. ஆகையினால் வேத பண்டிதர்கள் இந்த நகரத்திற்கு ஆவிக்குரிய வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இது ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்றும் சுவிசேஷ சபையே அந்த நகரம் என்றும் வேத பண்டிதர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். சபையின் ஆவிக்குரிய அழகையும் ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையையும் விவரிக்கும் வண்ணமாக நகரம் சதுரமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து குறிக்கப்பட்ட சிலர் நகரத்திற்காக பணிவிடை செய்வார்கள். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியர்களையும் லேவியர்களையும் கர்த்தர் பராமரிக்கிறார். பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக நீளத்தில் மீதியானது கிழக்கே 10,000 கோலும், மேற்கே 10,000 கோலுமாம். அது பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராயிருக்கும். அதன் வருமானம் நகரத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்பித நிலம் அனைத்தும் 25,000 கோல் நீளமும் 25,000 கோல் அகலமுமாய் இருக்க வேண்டும். பட்டணத்தின் காணி உட்பட இந்த பரிசுத்த அற்பித நிலம் சதுரமாய் இருக்க வேண்டும். கானான் தேசத்தில் அதிபதிக்கும் பங்கு வீதம் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த அற்பித நிலத்துக்கும் நகரத்தின் காணிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அற்பித நிலத்தினுடைய 25,000 கோலின் முன்பாக கிழக்கு எல்லை மட்டுக்கும், மேற்கிலே 25,000 கோலின் முன்பாக மேற்கு எல்லை மட்டுக்கும் மீதியாயிருப்பது அதிபதியினுடையது. பங்குகளுக்கு எதிரான அது அதிபதியினுடையதாய் இருக்கும். அதற்கு நடுவாக பரிசுத்த அற்பித நிலமும் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும். யூதாவின் பங்கு வீதம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. பென்யமீனின் பங்கு வீதமும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. வடக்கு இஸ்ரவேல் தேசம் பிரிந்து போனபோது யூதா கோத்திரத்தாரும் பென்யமீன் கோத்திரத்தாரும் தாவீதின் வீட்டாரை பிரியாமல் யூதா தேசத்திலேயே இருந்து விட்டார்கள். இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரும் தேவாலயத்தையும் எருசலேமையும் விட்டு பிரிந்து வடக்கு இஸ்ரவேலுக்கு போனபோது இவ்விரண்டு கோத்திரத்தாரும் யூதா தேசத்திலேயே தங்கிவிட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய உண்மையை கனம் பண்ணும் வண்ணமாக அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகாமையிலேயே பங்கு வீதங்களை கொடுக்கிறார். அதிபதியினுடையதற்கு நடுவே இருக்கும் லேவியரின் காணி துவக்கியும் நகரத்தின் காணி துவக்கியும் யூதாவின் எல்லைக்கும் பென்யமீனின் எல்லைக்கும் நடுவே இருக்கிறது அதிபதியின் உடையது. மற்ற கோத்திரத்தார்களுக்கு உண்டாகும் பங்குகளாவன: கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் பென்யமீனுக்கு ஒரு பங்கும், பென்யமீன் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் சிமியோனுக்கு ஒரு பங்கும், சிமியோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இசக்காருக்கு ஒரு பங்கும், இசக்காரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் செபுலோனுக்கு ஒரு பங்கும், செபுலோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் காத்துக்கு ஒரு பங்கும் உண்டாயிருக்கும். காத்தின் எல்லை அருகே தென் மூலையாகிய தெற்கு எல்லை
தாமார் துவக்கி காதேசில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் போகும். இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசத்தை பற்றி கர்த்தர் இதுவரையிலும் எசேக்கியேலுக்கு விரிவாக சொன்னார். இவைகளே இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருடைய பங்குகள். வாக்குத்தத்த தேசம் 1000 வருஷ அரசாட்சியின் போது இஸ்ரவேலின் கோத்திரத்தாருக்கு சுதந்திர வீதமாக பங்கு பிரித்து கொடுக்கப்படும். யூதாவின் பங்குக்கும் பென்யமீனின் பங்குக்கும் நடுவில் பரிசுத்த அற்பித நிலம் உள்ளது. இந்த நிலத்தை தவிர வாக்குத்தத்த தேசத்தில் உள்ள மற்ற நிலம் 1000 வருஷ அரசாட்சியின் போது இவ்வாறு பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. தான் வடக்கு எல்லை. ஆசேர் தானின் தென்பகுதி. நப்தலி ஆசேரின் தென்பகுதி. மனாசே நப்தலியின் தென்பகுதி. எப்பிராயீம் மனாசேயின் தென்பகுதி. ரூபன் எப்ராயீமின் தென்பகுதி. யூதா ரூபனின் தென்பகுதி. லேவியர் 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமும். ஆசாரியரும் பரிசுத்த ஸ்தலமும் 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமும். எருசலேம் நகரம் இதன் அற்பித நிலங்கள் அதிபதியின் பங்கு 5,000 கோல் அகலமும் 25,000 கோல் நீளமும். பென்யமீன் பரிசுத்த படைப்பின் தென்பகுதி. சிமியோன் பென்யமீனின் தென்பகுதி. இசக்கார் சிமியோனின் தென்பகுதி. செபுலோன் இசக்காரின் தென்பகுதி. காத் செபுலோனின் தென்பகுதி. பரிசுத்த ஸ்தலம் வாக்குத்தத்த தேசத்தின் அதில் நடுவிலே இருக்க வேண்டும். யூதாவின் தென் எல்லைக்கும் பென்யமீனின் வட எல்லைக்கும் நடுவில் பரிசுத்த படைப்பு உள்ளது. இது கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கும் நிலமாகும். இந்த நிலம் சதுரமாக உள்ளது. இதன் நீளம் 50 மைல், அகலம் 50 மைல். கிழக்கு பகுதியில் இந்த பரிசுத்த நிலம் யோர்தான் வழியாக செல்கிறது. எருசலேமில் இருந்து வடதிசையில் இந்த நிலம் கலிலேயா கடல் வரையிலும் செல்கிறது. தாவீதின் ராஜ்யம் 2ஆக பிரிந்தபோது லேவியர் வழிதப்பி போனார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் லேவியருடைய நிலம் மிகவும் பரிசுத்தமானது. அவர்களுடைய பங்கு வீதத்தின் மத்தியில் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயம் ஸ்தாபிக்கப்படும். ஆசாரியரின் எல்லைக்கு எதிராக லேவியர் அடையும் பங்கு 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமுமாய் இருக்க வேண்டும். இது 50 மைல் நீளமும் 20 மைல் அகலமும் உள்ள அளவு. லேவியரும் ஆசாரியரும் தங்களுடைய பரிசுத்த பங்கு வீதத்தை மற்ற கோத்திரத்தாருக்கோ புறஜாதியாருக்கோ விற்கக்கூடாது. வாக்குத்தத்த தேசத்தில் குடியேறும் நகரத்துக்கும் வெளிநிலங்களுக்கும் விடப்பட்டிருக்கும். எருசலேம் நகரத்திற்கும் அதை சுற்றிலும் உள்ள வெளிநிலத்திற்கும் இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் அனைவருக்கும் பொதுவானதாகும். எருசலேமில் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிற யாரும் இந்த இடங்களில் வீடுகளை கட்டிக்கொள்ளலாம். எருசலேம் நகரத்தின் ஒவ்வொரு புறமும் 4,500 கோல் நீளமுள்ளது. இது சுமார் 9 மைல் ஆகும். இந்த நகரத்திற்கு வெளிநிலங்கள் விடப்பட்டிருக்கிறது. அதன் ஒவ்வொரு பக்கமும் 250 கோல் அளவாகும். இது சுமார் 2,625 அடிகளாகும். எருசலேம் நகரமும் வெளிநிலங்களும் சேர்ந்து ஒவ்வொரு திசையிலும் 10 மைல் நீளமுடையது. பரிசுத்த அற்பித நிலத்தின் மீதியானது விவசாய நிலமாக பயன்படுத்தப்படும். பரிசுத்த அற்பித நிலத்துக்கு கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள பகுதி இஸ்ரவேலின் அதிபதியினுடைய பங்காகும்.